திரு ஜெகதீஸ்வரன், இதுவரைக்கும் தாவேகா தான் குதிரை பேரம் நடத்துகிறது, 6 எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் தாவேகாவின் மீது வைக்கப்பட்டிருக்கும் கடந்த நாட்கள்ல. ஆனா இன்று தாவேகாவை சார்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் திமுக குதிரை பேரம் நடத்த முயற்சிக்கிறது, லட்சக்கணக்கில், இன்னும் சொல்ல போனால் கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து குதிரை பேரம் நடத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே நான் இதற்கு முன்பு திரு பிரபாகர் தமிழரசுட்டையும் அக்னீஸ்வரன்ட்டையும் கேட்ட கேள்வியுடைய தொடர்ச்சியாக கூட இது இருக்கலாம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து குதிரை பேரம் நடத்தி தாவேகா அரசை கலைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா அமைச்சரனுடைய பேச்சு? இல்ல இதுவரைக்கும் சுமற்றப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வேறு ஒரு திசையில திருப்புகிறார் அமைச்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா உங்களுடைய பார்வையில்? இது நிர்மல்குமார் அவர்களும் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனா அதிமுகவிலிருந்து தங்களுடைய பதவியை, சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு வருகிறவர்களும் அவங்களும் இதை பிரதானமா சொல்றாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர முயற்சி பண்ணாங்க. நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர கிளம்பி வரீங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும். அந்த திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நீங்களா கோமால இருந்தீங்களா? சனிக்கிழமை தான் கோமா விட்டு வெளியே வரீங்களாங்கிற கேள்விதான் கேட்க தோணுது. ஏங்க, நீங்க அன்னைக்கு சேர மே 4ஆம் தேதி முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி முயற்சி பண்ண பிறகு 5ஆம் தேதி 6ஆம் தேதி எங்க திமுக அதிமுக ஒன்று சேர முயற்சி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் தாங்க முடியல, நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னா உண்மையிலே பரவாயில்லப்பா. அதிமுக கட்சியை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்றாங்க, பதவி கூட ராஜினாமா பண்றாங்க, நம்ம பாராட்டணும், உச்சி முதிர்ந்து பாராட்டலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க. எடப்பாடி அவர் சொல்ற குற்றச்சாட்டு அப்படியே வச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோட முதலமைச்சராக முயற்சித்தார், எங்களுக்கு அமைச்சர் போஸ்ட் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் ஓகே போயிட்டு இருந்துச்சு. நாங்களாம் போய் ரெசார்ட்ல போய் தங்கி இருந்தோம், ரெசார்ட்ல ஜாலியா இருந்தோம், நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். அதற்கு பிறகு ஒரு நாள் பார்த்தா திடீர்னு இல்லங்க முடியாதுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா திமுக இருந்து சில பேர் அது எப்படிங்க சரியா வரும், நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நம்ம 2 பேரும் எதிர்காலம் அழிஞ்சிருமே, நமக்கு என்ன நீங்க சூனியம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிய பிறகு இதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஆன பிறகு அது வரைக்கும் வாய மூடி மௌனமா இருந்தவர்கள் அது நடக்கல, இனிமேல் நம்ம ஆட்சி வைக்க முடியாது, சரி ஓகே, அவரை இப்ப திருமாவளவன் சொல்றாரு, அடுத்ததாக திருமாவளவன் அவர்களை வச்சு நாங்க ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அவர் முதலமைச்சராக வச்சு, அதுவும் நடக்கல, அப்பயும் நாங்க பேச மாட்டோம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எதுவுமே நடக்காது அப்படின்னு தெரிந்த பிறகு எந்த விஜய் அவர்கள் இவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கலையோ, மற்றும் பலர்னு விமர்சிச்சாரோ, ஊழல் சக்தி விமர்சிச்சாரோ, அவருக்கு நாங்க ஓடி போய் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது முதலில் எந்த அடிப்படையில் வருகிறதுங்கிறது நமக்கு தெரியல. இதே விஜயபாஸ்கர் அவர்கள், இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள்னா, ஏங்க உங்களுக்கு எடப்பாடி மேல கோபம் இருக்கு, எல்லோருக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக வாக்காளர்களுக்கும் இருக்கு. ஏன் இன்னும் தன்னோட பதவியை கெட்டிமா பிடிச்சிட்டு இறங்க மாட்டேன்னு கோபம் இருக்கு. அந்த கோபத்தை காட்டுறதுக்காக நான் விஜய் அவர்களுக்கு ஆதரிச்சேன்னு சொல்லுவது முதலில் உங்களுடைய எதை நீங்க காமிக்க விரும்புகிறீங்க? அன்னைக்கு என்ன பேரம் பேசப்பட்டது? இப்படி பேசலாமே. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தா நாங்க திமுக அதிமுக கூட்டணி வர மாதிரி இருந்துச்சு, நாங்களாம் சந்தோஷமா இருந்தோம், நாங்க மறுபடியும் அமைச்சராகவும் நாங்க ஜாலியா இருந்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு மற்றொரு தருணம் கிடைச்சது. அது என்ன தருணம்னா, விஜய் தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு இது சொன்னாங்க, நீங்க 25 பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள ஒரு 7 பேர் நாங்க அமைச்சராக்கிறோம் சொல்லி சொன்னோம். அதுவும் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதுவும் ஜாலியா இருந்தோம். அப்ப 2 இடத்துல அமைச்சராக முடியல, வேற வழியே இல்ல. அவங்க கடைசியா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க? நீங்க எம்எல்ஏ போஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க. விஜய் அவர்களே பர்சனலா விசில் சின்னத்துல நிக்க வச்சு அவர் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி மறுபடியும் உங்களை அமைச்சராக்குறேன்னு சொல்லிருக்காரு. அது ஒண்ணுதான் ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, புஷி ஆனந்த் சொல்றாரு, விஜய் அவர்களும் சொல்றாரு. அதனால நாங்க ராஜினாமா பண்றோம், ஏன்னா எங்களுக்கு மறுபடியும் நாங்க இருந்தா அமைச்சராகத்தான் இருக்கணும். இப்படி நம்ம பேசலாமே. இது நடக்கலன்னு சொல்லிட முடியுமா? நீங்க திமுக அதிமுக ஆமாங்க முயற்சி பண்ணாங்க, சரி முயற்சி பண்ணது ஏன் நடக்கல? அப்ப திமுக அதிமுக இருந்த சில பேரு, இல்ல திமுக இருந்தவர்களே பெரும்பாலும் நிறைய பேரு, இது என்னங்க நீங்க முயற்சி பண்றீங்க? விஜய் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற காரணத்திற்காக நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டீங்கன்னா திமுக எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னும் சொல்லப்பட இப்படி ஒரு கூட்டணி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இது அவர் சொல்ல மாதிரி தற்கொலைக்கு சமமா மாறிடாதா? நாளைக்கு விஜய் அவர்கள் தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருப்பாரு அப்படிங்கிற குரல்களும் திமுக கேட்ட காரணத்தினால அந்த ஆப்ஷனே டிராப் அவுட் பண்றாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஆக தெரியாதா? ஏன் அவங்க கம்யூனிஸ்ட் கன்வின்ஸ் பண்ணி, நீங்க ஐயோமலை கன்வின்ஸ் பண்ணி, பிசிக்கு கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்கு, என்ன அவசரம்? அவங்களே சொல்ற மாதிரி பாஜக அதுக்கு ஆதரவு வரதாங்க அர்லேக்கர் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க. திரு ஜெகதீஸ்வரன், ஆனா இன்றைய அமைச்சர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புல இன்று வரைக்கும் அதற்கான முயற்சி தொடர்கிறது, தாவேகா ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்ற முயற்சி இன்று வரை தொடருது அப்படின்றாரு. ஒரு அமைச்சர் சொல்லும் போது அதற்கான வீரியம் அதிகமா இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து அந்த புள்ளியில கேள்வி எழுப்புன. இல்ல கரெக்ட் தாங்க, கரெக்ட் தாங்க. நீங்க அமைச்சர் நிர்மல்குமார் அப்படிங்கிறவருக்கு அமைச்சராக முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு கேட்டீங்கன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் செல்வி 1000 பொய்கள் நீங்க புத்தகம் போடுற அளவிற்கு நீங்க பண்ணலாம். அவர் ஐடி விங்ல, பாஜக ஐடி விங்ல என்னென்ன பொய் பேசிட்டு இருந்தாரு, அதிமுக ஐடி விங்ல என்னென்ன பொய் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற பெரிய புத்தகமாவே நீங்க எழுதலாம். அவர் சொல்றதெல்லாம் வேத வாக்கு. அமைச்சராயிட்ட ஹரிச்சந்திரன் மாறினாங்களா என்ன எல்லாரும்? அது நீங்க எழுதலாம்.
அப்ப இன்னைக்கு நீங்க வெளியே வருகிறவர்களை நாங்க தூக்கிட்டு வரவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்லணும்? ஏங்க இன்னைக்கு எங்க தூக்கிட்டு வரீங்கன்னா அது நமத்து போச்சுப்பா, எப்ப 50 நாளைக்கு முன்னாடி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சு அந்த பொறி நமத்து போச்சுப்பான்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்ல அந்த பொறி ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்குன்னு இவர் சொல்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லா யோசிச்சு நீங்க என்னங்க லாஜிக் இருக்கு? அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக அதிமுக இன்னைக்கு லாஜிக்கலா 2 பேரும் ஆட்சி வைக்க முடியுமா? முதல்ல இல்லங்க மறுபடியும் விசிக வாங்கினா வெளியே வந்துருவாங்க. வன்னியர் எனக்கு அமைச்சர் பொறுப்பு வேணாம் சொல்லி வெளியே வந்துருவாரா? ஷாஜகான் எனக்கு அமைச்சர் பொறுப்பு வேணாம் சொல்லி வெளியே வந்துருவாரா? கம்யூனிஸ்ட்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க குறை சொல்லி பேசி அவங்கள வெளியே வந்து பரவாயில்ல, இனிமேல் நம்ம விஜயாட்சி சரியில்லைங்க, நிறைய அவர் சொன்ன மாதிரி மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, அவருக்கு ஆட்சி செய்ய தெரியல, நிர்வாகத்திறன் பிரச்சனைகள் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு லாஜிக்கலி முதல்ல பாசிபிள். ஆனா இன்று வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய அதே சிபிஎம் இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அரசனுடைய நிர்வாக செயற்பாடுகளை பல கோணங்கள்ல விமர்சிக்கிறாங்க. இது ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு அரசாக இருப்பதற்கான பல பார்வைகளை நம்ம பார்க்க முடியுதுல்ல. ஒருவேளை அதெல்லாம் கூட இதற்கான ஒரு சின்ன சமிக்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. என்னைக்குனாலும் இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ? இல்ல இல்ல அந்த சமயக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்க என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது? இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள போறீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா? பாஜகவை கொள்கை ரீதியா எதிர்ப்பீங்களா எதிர்க்க மாட்டீங்களா? ராகுல் காந்திக்கு அந்த கேள்வி இருக்குல்ல. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? ஏன் இந்த கூட்டணியில திமுகவும் தாவேக்க ஒன்னா சேர்ந்து போக கூடாது அப்படின்னு அவருக்கு எதிர்பார்க்கிறார். அது எப்படி நடக்கும்? அவரே எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாஜக எதிர்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விசிக சொல்லப்போனா கொள்கை எதிரியாக நீங்க காங்கிரசுக்கும் பாஜக கூட சில இடங்களை சேர்ந்துடுறாங்க. ஆனா கொள்கை எதிரி சொல்லி சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும் பாஜக தான். அப்போ பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்களா? விஜய் நேரடியாக கேள்வி கேட்டாங்கன்னா விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியல. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நம்ம யார் பக்கம் நிற்பதுங்கிற பெரிய குழப்பம் இருக்கு. அதுக்கு காரணம் இவர்கள் எல்லாம் தாவேக்க விசிக்கும் அந்த குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பத்தை விஜய் அவர்கள் தீர்க்காத வரைக்கும் இந்த சமிக்கைகள் காட்டிட்டே தான் இருப்பாங்க. சரி ஜெகதீஸ்வரன், பேசுவோம். திரு ஜெகதீஸ்வரன், அதிமுகவினுடைய விவகாரத்துல எடப்பாடி கே பழனிசாமி தான் தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். திரு அக்னீஸ்வரன் கேட்ட அதே கேள்விதான். ஆனா எடப்பாடி கே பழனிசாமி எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுப்பதை தாண்டி இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு கூட அவர் யோசிக்கிறாரோ என்ற கேள்வியும் எழுகிறது. ஏன்னா அடுத்தடுத்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா, இன்னும் வரிசையில் பலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தாவேக்காவுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் அதிமுக எடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுதல. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்கறீங்க? நிறைவா சுருக்கமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 2017 இருந்து 2026 வரைக்கும் சொல்லி சொல்றாரு. அவர் டைம் வைஸ் சொல்றாரு. அந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். நீங்க டக்குன்னு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எந்திரிச்சு ஆட்சியில ஊழல் சொல்றீங்கன்னு பேசணும். அவர் சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு சட்டமன்றத்துல. இது என்ன மாதிரியான அரசியல்வாதியாக முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் நீங்க குட்டி கதை கேட்டு சிரிக்கிறதெல்லாம் ஓரமா வைங்க. நீங்க எந்திரிச்சு உடனே ரியாக்ட் பண்ணணும்ல. நீங்க அப்ப சொன்னா சொல்லிக்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு நீங்க போயிட்டு இருப்பீங்களா? உங்களை எவ்வளவு மோசமாக வார்த்தைகளை விமர்சிக்கிறாங்க. அப்ப நீங்க அதை பார்த்து கவனிக்காம இருக்கீங்க. கட்சிக்குள்ள தொடர்ச்சியாக நீங்க இவ்வளவு பேர் வெளியேறாங்க. அடுத்து யார வச்சுக்க அவர் அரசியல் நடத்துவாங்க புரியவே இல்லை. நீங்க தடுக்கணும்ல. ஒருத்தர் போனார் பரவாயில்ல, 2 பேர் போனாங்க பரவாயில்ல. வாரம் சனிக்கிழமை அவர்கள் திட்டமிட்டு தாவேக்கு அவர் வேலை செய்யறாங்க. இவங்க போயிட்டே இருக்காங்க, சாரியா போறாங்க. நீங்க ஒன்றியம் போகுது, நகரம் போகுது, தொடர்ச்சியா செயலாளர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இல்லப்பா நம்ம கட்சியில இருங்க, அடுத்து நடக்க போகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களை நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கொடுக்கணும். நம்ம இது வரைக்கும் 6 பேர் நம்ம தொகுதியில போயிருக்காங்க. 6 இடத்துல நம்ம ஆட்களை ஏற்கனவே போட்டாச்சு. அதற்கான வேலைகளை நான் பார்த்துட்டு வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். இரட்டைலைக்கான கோட்டை அந்த இடங்கள் எல்லாம் இரட்டைலை மறுபடியும் நம்ம எடுக்கணும். அது எத்தனை சீட்டு ஜெயிக்கணும் அதற்கு முழு முனைப்பா வேலை செய்யணும். அதற்கு எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சரும் அங்கே போங்க, அங்கே வேலை செய்யுங்க. கட்சியை ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம், நான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன். இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்று அதற்கு உண்டான நடவடிக்கைகளை செய்வேன். பொதுக்குழு கூட்டி உங்களுக்கு கலந்துரையாடல் பண்ற என்னங்க இல்ல, அதை சொல்ல தயங்குறதுக்கு தான் என்ன தயக்கம்னு கேட்கிறேன். ஒரு பக்கம் தொண்டர்களை சமாதானப்படுத்தவும் தயங்குகிறார், மற்றொரு பக்கம் தோல்வியை பொறுப்பேற்கவும் தயங்குகிறார். அது உள்நோக்கம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன் சுருக்கமா. அவர் போனா போட்டு நினைக்கிறாரு. இந்த கட்சி தான் மட்டும் இருந்தால் அவசரம் தேர்தல் இல்ல, கட்சியை நினைக்கிறாரா இல்ல ராஜினாமா செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் நினைக்கிறாரா?
இல்லங்க அவர் நினைக்கிறார், அவர் தான் மட்டும் இருந்தால் போதும் நினைக்கிறார். ம், ம். தான் மட்டுமே இந்த கட்சியில அவர் தன்னை எம்ஜிஆர் அவர்களாக, நீங்க ஜெயலலிதா அவர்களாக இன்னுமே நம்பிட்டு இருக்காரு. அவர் அப்படி இல்லங்கிறத மக்கள் 11 தடவை நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த பிடிவாத குணம், அந்த ஆணவத்தால் மட்டுமே அவர் இப்படியே கட்சியை செயல்படுத்தி கொண்டு போடலாம் நினைக்கின்றார். அது நடக்காதுங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கும். சரி, எல்லாரும் போன பிறகு இவர் மட்டும் தனியா உட்கார்ந்து எப்படி ஆட்சி செய்வார்? கிட்டத்தட்ட எல்லாருமே விமர்சனம் என்ன ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு, கிட்டத்தட்ட ஒரு மதிமுக மாதிரி ஒரு சின்ன கட்சி மாதிரி இது அதிமுக மாறிட்டு இருக்கு. இது புரியுதா புரியலையா அப்படிங்கிறது எல்லோரையும் ஒன்றிணைக்கணுங்கிற நேரத்துல யார் வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கறத அவரோட முடிவாக இருக்கின்றது. சரி, நிப்பாட்டணும்ல, அதை அரெஸ்ட் பண்ணணும்ல, அது செய்யவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு எந்த எஃபோர்ட்ஸும் போடல. போனா போயிட்டு போங்க, எவ்வளவு பேருக்கு விட்டுட்டே இருப்பீங்க? ஒவ்வொருத்தரும் ரீஜனல் லீடருங்க. இந்த மண்டலத்துல அதிகமான வேலை செய்து மக்களிடம் வாக்குகளை பெற்றவர்கள். அவங்க இல்லாம இவங்க எப்படி ஒரு ஜெயிப்பார் அடுத்த தேர்தல்கள்ல? யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவரே யோசிக்கவில்லை அப்படின்றத உங்களுடைய பதிலா இருக்கு. நான் நிறைவா எடுத்துக்கிறேன் திரு ஜெகதீஸ்வரன்.